சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு, அதாவது ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமி நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் அந்த மீனராசினியர்களுக்கு நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்த முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் முழுசாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சிறப்பான காலகட்டமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்தே தனித்துவமான குணங்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்க அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த பதிவில் முதல்ல சொல்ல போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கவனமாக பாருங்கள். மீன ராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு செயலுக்கும் அது கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் அதில் சீக்கிரமாக செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுப்பாங்க. செயல்கள் செய்வதில் எப்பொழுதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையுடையதாகவும் இருப்பாங்க. தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைப்பவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மீனராசிக்காரர்களிடம் அன்பு பொறுமையும் கலந்திருக்கும். எப்பொழுதுமே அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையவே நற்குணம் கொண்டவங்களாக இந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க கிட்ட ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரங்க யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. மேலும் மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக சொல்லப்படுதுங்க. மேலும் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்று எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் எல்லோருக்கிட்டையும் ஈக்குவலாக தான் இந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை உடையவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க யாரையும் நண்பராக்கி கொள்வதோ அவர் மிகவும் பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர்களின் நற்குணம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க எந்த வழியில் நடக்கிறார்களோ அதே வழியில் தான் தன்னுடைய நண்பர்களும் நடக்கணும்னு ஆசைப்பட்டு இவங்க கூடிய பயணிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்று தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரம் ஆகிய 3 அல்லது 4 ரத்தினக்கல்லை பதித்து கடவுளை வேண்டி ஆள்காட்டி விரல்ல அணியுங்க. அதே போல் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் சத்தியநாராயணன் பூஜை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை அன்று விரதம் இருந்து தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் கலை, சங்கீதம், இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மேலும் மீனராசியின் ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில் எல்லா நாளுமே விசேஷமான நாளாக தான் உங்களுக்கு இருக்குது. இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ராசியான நாட்களாக அமையுது. மேலும் இந்த ராசிக்காரங்களுக்கு புதன்கிழமை ராசி இல்லை. செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் வாங்குதல் கூடாது. புதிய வேலையும் துவங்கக்கூடாது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 மற்றும் 7 மற்றும் மற்ற எண்கள். மேலும் இதன் கூட்டு எண்களான 3, 12, 21, 30, 48, 57, 66, 75 மற்ற 7 எண் கூட்டு எண்ணாக 7, 16, 25, 34, 43, 52, 61, 70 இவையாவும் சுபம் தரும் எண்களாக உங்களுக்கு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மீனராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ராசியில் இந்த காலகட்டத்தில் சனி பகவான், தனஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலவரங்கள் மிக சாதகமாக இருப்பதால் வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது.
மேலும் அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை கூடும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சுய சிந்தனை அப்படிங்கிறது உருவாகும். கடன் விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்னும் சிலருக்கு கேட்ட கடன் கிடைக்கும். வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரும். வயதாகி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு சீராகும். தந்தை அல்லது தந்தை வழி உறவால் மனக்கசப்பு ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு விருப்ப திருமணம் செய்யக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வீட்டிற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி கொள்வாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வளமான எதிர்காலம் உருவாக போகுது. பிள்ளைங்களால் பெருமை சேரும். சொத்து சேர்க்கையும் உண்டாகும். மேலும் 6/6/2025 அன்று இரவு 8:06 மணிக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிப்பதால் சந்திராஷ்டம நாட்களில் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சுக்கிர வீட்டில் பரிவர்த்தன யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இதன் விளைவாக இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். உடன்பிறப்புகளில் வழியே உருவான பகை நீங்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது சாதகமாக முடியும். நட்பால் நன்மை நிறையவே கிடைக்கும். நாகரீகமாக வாழ தேவையான வசதிகள் வந்து சேரும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பலமுறை போராடியும் முடிவடையாத சில காரியங்கள் இப்பொழுதும் முடிவுக்கு வரும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவு இருந்து வந்த தடைகள் நீங்கும். உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனாக மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அவர் அஷ்டாதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதால் சில நேரங்களில் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். கொடுக்கல் வாங்குதலில் தகராறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. பிறரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வீங்க. மேலும் புதிய வழக்குகள் உண்டாகி மன வருத்தத்தை அதிகரிக்க செய்யும். அதே போல் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருக்காங்க. இதனால் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்திற்கு வரும் ராகுவால் பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இடமாற்றம் வீடு மாற்றம் உறுதியாகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடி வரும். 6ல் சஞ்சரிக்கும் கேதுவால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் விருப்ப ஓய்வில் வெளிவந்த சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. எனவே அலைச்சல்களை குறைத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆகாரத்திலும் கட்டுப்பாடு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசிக்கு புதன் சென்றிருக்காரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதன் விளைவாக உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. காது குத்து விழா, கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற வழி பிறக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரியும் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சலுகை கூடும். விருப்பங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வருமா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். பெற்றோரின் ஆதரவோடு சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா தானாக நடக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இலக்காக மாற்றம் உண்டாகும். கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு. பெண்களுக்கு தாய்வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாய். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாடங்களில் அப்பொழுது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்பொழுது தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் செய்வது நல்லது. இல்லைன்னா பலவிதமான சிக்கலில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் வாகனங்களை பயன்படுத்தும் போது ஹெல்மெட் அணிந்து பயன்படுத்துங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலிமா மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.